ஓகே. இரண்டாவது முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதை மிக பெரும் தகுதியாக நான் நினைக்கின்றேன். இந்த தகுதி என்பது கடந்த காலத்தில் மக்கள் பணியை சிறப்பாக நிறைவேற்றியதால் கிடைத்த ஒரு பெருமை என்று நான் நினைக்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகள் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் செய்த பணிகள், தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு எதிராக நாங்கள் ஆற்றிய வினைகள், அதே போல் இந்தியாவினுடைய ஜனநாயக பூர்வ அரசியல் சாசன சட்டம் காப்பாற்றப்பட நாடாளுமன்றத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்கள், இவை அனைத்தும் நாட்டு நலனுக்கானது, மக்கள் நலனுக்கானது. இந்த நலன்களை மீண்டும் மக்களிடம் எடுத்து செல்லுவோம். மதுரையினுடைய வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்து செல்லுவோம். மதுரையினுடைய நவீன கட்டமைப்பை மேம்படுத்த, தொழில் வளர்ச்சியை உருவாக்க, வேலைவாய்ப்பை பெருக்க எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வதற்கு இன்னொரு முறை வாய்ப்பளியுங்கள் என்று மக்களிடம் வாய்ப்பு கேட்டு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இல்லை, அதான் நான் சொல்கிறேன். அதாவது கடந்த முறை நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை 18 பக்கம். ஆனால் எங்களது வெற்றி 58 பக்கங்கள் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றோம். அவ்வளவு வெற்றிகள் இந்த காலங்களில் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளும் இன்னும் மிக அதிகம் இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசிடமும் மாநில அரசிடமும் பல கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து எங்களது அதிகாரத்தை, எங்களது பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். மதுரையினுடைய தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது, மதுரை தமிழ்நாட்டின் இன்னொரு நகரம் மட்டுமல்ல, அது தமிழ் பண்பாட்டின் தலைநகரம். அந்த தன்மையில் உலகத்தின் மிக முக்கிய சிறப்புகளை கொண்ட ஒரு நகரமாக மதுரையை அனைத்து விதத்திலும் மாற்றுவதற்கான திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். இல்லை, அதாவது இன்றைக்கு உடனடியாக தேவை அல்லது நாம் முன்வைக்க வேண்டிய விஷயம், இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவின் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவின் ஜனநாயக முறை காப்பாற்றப்பட வேண்டும். இப்பொழுது அனைத்தும் கேலிக்கூத்தாக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையரை நியமிக்கிற உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு கொடுக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே அகற்றிவிட்டு ஒரு அமைச்சரை நியமிக்கிற அதிகாரத்தை மோடி தனது அதிக பெரும்பான்மை மூலம் பெறுகிறார். அப்போ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே மறுக்கிற தேவை எங்கே இருந்து வருகிறது? தங்களது சொந்த தேவைக்காக நிறைவேற்றுகிற இடமாக தேர்தல் ஆணையத்தை அவர் நினைக்கின்றார். எனவே அனைத்து அமைப்புகளும் சீர்குலைக்கப்படுகிற இந்த நேரத்தில் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு வாய்ப்பளியுங்கள் என்பதை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம். இல்லை, மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். போன வாரம் சமையல் எரிவாயு விலையை 100 ரூபாய் குறைத்திருக்கிறார். நேற்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபா குறைச்சிருக்கிறாரு. மதுரை எய்ம்ஸுக்கு 2வது செங்கலை கொண்டு வச்சிருக்கிறாரு. இதுவெல்லாம் என்னவென்றால், நாங்கள் செய்த தவறை வேகமாக சரி செய்கிறோம் என்று அவர்கள் சரி செய்கிறார்கள். இது சரி செய்ய வேண்டிய தவறல்ல, முற்றிலும் துடைத்தெறியப்பட வேண்டிய தவறு. எனவே பாஜக ஆட்சியை துடைத்தெறிகிற வேலையை தமிழக மக்கள், இந்திய மக்கள் செய்வார்கள்.